ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. எல்லோருடைய ஃபேவரெட். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே எப்படி நம்ம பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்குடைய ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. நான் ஒரு புதினா கட்டை கிள்ளி வச்சுருக்கேன். புதினா கட்டும் கொத்தமல்லியும் இப்போ ஒரு பெரிய டப்ராலேயே நம்ம தாளிச்சிக்கலாம். எப்போயுமே நம்ம டப்ராவில் தாளிக்கும் போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கர்லலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா குழஞ்சா மாதிரி வரும். அகலமான நீங்கள் பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இப்போ நான் 3 கப் பாஸ்மதி அரிசி ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அது ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சிக்கலாம். நான் இதுக்கு 3 கப்புக்கு நான் 2 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி மூக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்ட பிறகு அதை நல்லா பொரிஞ்ச பிறகு சோம்பும் போட்டுக்கோங்க, ஏலக்காவும் போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 வெங்காயம் மீடியம் சைஸாக இருக்கிறது நல்ல ஜூலியன் கட்டாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன், நீட்டை வாக்கில். அதுக்கப்புறம் பச்சை மிளகா கீரி போட்டாலும் பரவாயில்ல, முழுசாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா முழுசாக போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஆனால் பச்சை மிளகா போட்டால் தான் உங்களுக்கு பிரியாணி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது நான் என்ன போட்டேன்னா சால்ட் போட்டேன். அப்போ தான் வெங்காயம் உங்களுக்கு நல்லா சட்டுன்னு சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், அந்த உப்பு போட்டு வதங்கும் போது நிறைய போட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் அப்போ தான் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரும். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 3 கப்புக்கு நான் 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போ 3 கப் எடுத்ததுனால 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் இந்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வரணும், சுருளில் வரணும். பாருங்கள், ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 4 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 1 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி அதை நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. இது அந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்தா போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து கிளறுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் நீங்கள் சிம்லலாம் வச்சு கிளறக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வெங்காய தக்காளி உங்களுக்கு தண்ணி விடாமல் நல்லா வதங்கி வரும். நீங்கள் சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா அந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் விடும், ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் கொடுக்காது. அப்போ பிரியாணி எப்போ பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போடும்போது தான் நம்ம சிம்மில் பண்ணணும். இப்போ நான் காரத்துக்கு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதுமாக இருக்கும். 3 அழகுக்கு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தாராளமாக போதும். இப்போ இதெல்லாமே தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த தக்காளி சட்னி பதத்துக்கு நல்லா திரண்டு வரணும். இந்த கிரேவி மாதிரி உங்களுக்கு இந்த வெங்காய தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டதெல்லாம் வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சுற்றி. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும்னு அர்த்தம். இப்போ நான் மட்டனை 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். மட்டன் கூட நான் என்ன போட்டேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் போட்டேன், உப்பும் போட்டேன். ஓகேங்களா? அது ஒரு 5 நிமிஷம் நான் விசில் எடுத்து மட்டன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தாப்பில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு மட்டன் பிரியாணி சூப்பராக வரும். இப்போ தேவைக்கு ஏற்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். 3 அழகுக்கு எவ்வளவோ அதுக்கு ஏற்ப நான் ரைஸுக்கு மட்டும் தான் போடுறேன். ஏன்னா நான் மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டேன். ஸோ மட்டனில் உப்பு இருக்குது. இப்போ நான் சேர்த்தது ரைஸ்க்கு மட்டும்தான். அது உங்களுக்கு எப்படி வாட்டமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. 3 அழகுக்கு ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 இல்லைனா 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா மட்டன்லேயும் உங்களுக்கு வைக்கும் போது தண்ணி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடுங்க, இல்லைனா குழஞ்சா மாதிரி வந்துடும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும், நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரைஸை ஃபில்டர் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் தண்ணி, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரைஸ் மேலாப்பில் கொஞ்சம் தெரியணும். அப்படின்னா உங்களுடைய அந்த தண்ணியும் அந்த அரிசியும் கரெக்டாக பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் 1 எலுமிச்சைப்பழம் அளவு
நான் எலுமிச்சை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். எதுக்கு நான் எலுமிச்சை பழம் இதில் போடுறேன்னா அப்போ தான் ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ தம்மில் ஒரு 45 நிமிஷம் சிம்லே வச்சுருங்க. அது தூக்கி வெயிட் ஏதாச்சும் வச்சுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நல்ல மூன் ஷேப்பில் உங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்களே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் யார் வேணால் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்லேயே நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக வந்துடும். ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு, பீசஸும் சூப்பராக நல்லா ஃபைனாக குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே 5 விசில் வேக வச்சு எடுத்ததுனால நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ஈஸியாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.